ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீ நம்ம என்ன பார்க்கணும், ரீசனிங் சம்ஸில் ஏபிசிடி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பொதுவாக சொல்கிறது தான், ஏபிசிடியை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வைஸில் எப்பயுமே எழுதி வச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சிங்கனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே பேக் பேஜில் ஏபிசிடி வந்து இந்த ஆர்டர் வைஸில் எழுதிங்க. ஃபஸ்ட்டு 13 லெட்டர் இப்படியும், அடுத்த 13 லெட்டர் ரிவைஸில் இப்படி எழுதிங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஏ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 1வது இடத்துல இருக்குது. பி விட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னா சி எத்தனாவது இடத்துலலாம் 3வது இடத்துல இருக்குது. எஃப் வந்து பார்த்தோன்னா 6வது இடத்துல இருக்குது. ஜே பார்த்தோன்னா 10வது இடத்துல இருக்குது. ஓ பார்த்தோன்னா 15வது இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்க. 1க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. 3க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 3 இருக்குது. 6க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குது. 10க்கும் 15க்கும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 6 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் ஏறு வரிசையில் இருக்குது. 2 3 4 5ன்னு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் இருக்குது, 5 டிஃப்ரென்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரணும்னா 6 டிஃப்ரென்ஸ் வரணும். அப்போ 15க்கும் இந்த நம்பருக்கும் 6 டிஃப்ரென்ஸ் வரணும். ஒன்றும் இல்லை, இந்த 15ஐயும் இந்த 6ஐயும் கூட்டினாலே அந்த நம்பர் வந்துடும். 15 6ஐயும் கூட்டினா பார்த்தீங்கன்னா 21. இப்போ 15க்கும் 21க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த 21வது இடத்துல எந்த லெட்டர் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா யூன்னு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுதின ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா A1 C3 F6 J10ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அதேமாரி லெட்டரை U21 இந்த மாதிரி அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா U21. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் சம் தான், ஒன்றும் இல்லை. நம்ம அதே லெட்டரே ஏ இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏ எடுத்தோம். ஏ எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 1வது இடத்துல இருக்குது. அப்போ வந்து A1 பெருக்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா டி எத்தனா இருக்குன்னா 20வது இடத்துல இருக்குது. இப்போ ஓர் 20 அவங்க இந்த மெத்தட் தான் போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி எத்தனாவது இடத்துக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. அடுத்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 பெருக்கல் நம்ம வந்து இங்கே இன்ட்டு போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தோன்னா 20வது இடத்துல இருக்குது. 2 1 2 2 20 40. பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. இப்போ அதே போல் தான் இந்த சம் கேட்டிருக்காங்க. சி வந்து எத்தனாவது இடத்துக்குலாம் 3வது இடத்துல இருக்குது. இப்போ 3 இன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தா ஏ வந்து எத்தனாவது இடத்துல 1வது இடத்துல இருக்குது. இன்ட்டு டி வந்து எத்தனாவது இடத்துக்குன்னா 20வது இடத்துல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 1 3 இன்ட்டு 20 60. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60.